வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளெண்டர்ல ஆப்ஜெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இங்க மேல வந்தீங்கன்னா ஆட் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து மெஷஸ், கேமரா, லைட் இதெல்லாமே இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கிடைக்கும். இது வந்து சேம் இந்த ஆட் பட்டன்ல இருக்கிறது தான். பட் ஷார்ட்கட்ல வந்து ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். ஷிஃப்ட் ஏல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷ் இருக்கும். மெஷ்ல வந்து பிளெயின், கியூப், அதுக்கப்புறம் சிலிண்டரு, கிரிட் இது 3 தான் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா லைட் இருக்கும். லைட்டில் வந்து பாயிண்ட்டு, சன்லைட்டு, ஸ்பாட் லைட்டு, ஏரியா லைட் இது இருக்கும். அதுக்கப்புறமாட்டு இங்கே வந்து இமேஜஸ் இருக்கும். இமேஜ் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு மாடலிங் பண்ணும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா ஏதாவது டெக்ஸ்ட் 3D டெக்ஸ்ட் வேணும்னா எழுதிக்கலாம் இங்கே. அப்புறமா கர்வ்ஸ் இருக்குது. ஸோ கர்வ்ஸில் வந்து பெசியர் கர்வ் மட்டும்தான் யூஸ்ஃபுல் நம்மளுக்கு. ஸோ இந்த கர்வ்ஸ் வச்சு நம்ம பைப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மெஷ் டூலில் வந்து ஆட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இங்கே மெஷ்ஷில் வந்துட்டு கியூப் கிளிக் பண்ணோன்னா ஆட் ஆகிடும். உங்களுக்கு வந்து சின்ன கிஸ்மோ கிடைக்கும். இங்கேருந்து நம்ம சின்ன சின்ன ஸ்மால் ட்வீக்ஸ் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைக் மூவ், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே தான் வந்து சிலிண்டர்ஸ்க்கும் கிடைக்கும். சிலிண்டர்ஸில் ஆனால் மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னா செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். லைக் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறமா டெப்த்து கூட இருக்குது. இதுலேயும் மூவ் ஸ்கேல் ரொட்டேட் இருக்கும். அதே மாதிரி வந்து அப்புறமா லாஸ்ட்டாக வந்து டர்சரில் கூட வந்து இப்போ நான் இதை டிலீட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து டர்சரில் வந்து கூட நீங்கள் வந்து செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ரேடியஸ் சின்னது பெருசு பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கர்வ்ஸ்க்கு போகலாம். கர்வ்ஸில் வந்து பெசியாக சூஸ் பண்ணா எடிட் மோடுக்கு போனோம்னா வச்சுக்கோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்மளால் வந்து ரொட்டேட், மூவ் கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஜி ப்ரெஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இ ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ இது யூஸ் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா லைக் பைப் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். பைப்பு ஸோ எம்டி வந்து நம்ம வந்து பின்னால் பார்க்கலாம். இது வந்து மிரர் பண்ணதுக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும். நம்மளால வந்து மிரர் பண்ணதுக்கு ரெஃபரன்ஸு. ஸோ லைட் வந்து இங்கே ஆட் பண்ணால் லைட், பாயிண்ட் லைட்டு, ஏரியா லைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ லைட்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம கண்ட்ரோல்லே ஒரு மெஷ் ஆட் பண்ணிட்டு ரெண்டருக்கு போகணுன்னா ஸோ நான் இது மேலே எடுத்துக்கிறேன் லைட்டை. ஸோ நான் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா லைட் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமாட்டுக்கு நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து கேமரா கிட்ட வந்து கேமரா கிளிக் பண்ணுனா நம்மளுக்கு டிலீட் பண்ணிட்டு கேமரா கிளிக் பண்ணுனா உங்களுக்கு நியூ கேமரா இதாகும். கேமராக்குள்ளே வியூ பண்ணால் 0 ப்ரெஸ் பண்ணால் நம்மளால் வியூ பண்ண முடியும். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கேமராக்கிலேருந்து மூவ் பண்ணதுக்கு வந்து என் ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இதில் வந்து வியூ போயிட்டு கேமரா டு வியூ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கேமராலேருந்தே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கேமரா வியூ. ஸோ அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 0 யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ரெண்டர் கேமரா வியூ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.